ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே எழுந்து நிற்போம் எல்லாரும். பிரைஸ் தி லார்ட். உயிர்த்தெழுந்தார் எதற்காக? உனக்காக எனக்காக தான். ஸ்தோத்திரம். பாவத்திலேயே வாழ்ந்து பாவத்திலேயே மரித்து நரகத்துக்கு போகக்கூடாது என்பதற்காக அந்த நரகத்தை போய் ருசி பார்த்தவராய், பாதாளத்தை ருசி பார்த்தவராய், மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர் என்று வெளிப்படுத்தல் 1:5 வாசிக்கும். மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தார். ஸ்தோத்திரம். உனக்காக தான், உனக்குள்ளே வாசம் பண்ணும்படியாக தான், உன்னை பாவத்திலிருந்து தூக்கி எடுக்கும்படியாக தான். ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுந்த இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறாரா? ஸ்தோத்திரம். கண்ணை மூடி ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அவர் பொக்கிஷமாக நமக்குள்ள இருக்கிறார் என்று பவுல் சொல்கிறார். கொரிந்தியருக்கு எழுதும்போது 4வது அதிகாரம் 6வது வசனத்துல. ஸ்தோத்திரம். கொலோசியருக்கு எழுதும்போது சொல்றாரு, அவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ள இருக்கிறார், இது ரகசியம் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களுக்குள்ள இருப்பாரானால் இந்த நாளில் ஒரு விசை அவர் அபிஷேகத்தினால பலப்பட, தொடர்ந்து நமக்கு அவர் உதவியாய் காணப்பட, ஸ்தோத்திரம், நமக்கு பாவங்களை அழிக்கிற பலனை கொடுத்து அவர் நடத்த கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து எல்லாம் கண்ண முடியும். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. எனக்காகவே மரணத்தை ருசி பார்த்து உயிரோடு எழுந்த தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. சொல்ல எல்லாம் வாயை திறந்து நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நான் அடைய வேண்டிய தண்டனை அன்றைய மரணத்தை நீங்க ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே எங்களை இன்னைக்கு ஆண்டவரே ஜீவனோடு வச்சிருக்கிறீங்களப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். மனதார நல்லா சத்தத்தை உயர்த்தி, சும்மா பாட்டு பாடுறதில்லை, நல்லா மனசார வாயார நல்லா அவரை வாழ்த்துங்களேன். நல்ல சத்தமா ஆண்டவரே ஸ்தோத்திரம். போதாது சத்தம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லா துதிங்க, நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி துதிங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சும்மா பாட்டு பாடும்போது கும்பல்ல கோயிந்தா போடுறது இல்லை. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு எவ்வளவு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். நல்ல சத்தத்தை உயர்த்தி இண்டிவிஜுவலா எல்லாரும் கர்த்தரை ஆராதிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாட்டு பாடும்போது நானும் பாடணும்னு பாடிட்டு சும்மா போறது இல்லை. கர்த்தர் உனக்காக தான் செஞ்சிருக்கிறாருன்னு சொல்றேன். உன்னை துதிக்க வேணாவா, குதிக்க வேணாவா, ஸ்தோத்திரம், சந்தோஷத்துல மிதக்க வேணாவா, அவரை பாட வேணாவா, போற்ற வேணாவா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மரித்து போன அந்த லாசரை அன்று தேடியே இயேசு வந்தீரே. மரித்து போன அந்த லாசரை அன்று தேடியே இயேசு வந்தீரே. லாசர் தான் நீங்கள நானும் ஆவியில மரித்து போயிருந்தோம். எபேசு சபைக்கு எழுதும்போது 2வது அதிகாரம் 1வது வசனத்தை சொல்றாரு, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போயிருந்த உங்களை கிறிஸ்துவோடு கூட அவர் உயிர்ப்பித்தார் என்று சொல்லி. நம்ம எல்லாம் மரித்து போயிருந்தோம், பாவத்திலும் அக்கிரமத்திலையும் நம்மை தேடி ஆண்டவர் வந்தார். உங்க வாயின் வார்த்தையால் அந்த ஜீவன் வந்தது. உங்க வாயின் வார்த்தையால் உங்க ஜீவன் வந்தது. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதானக்காரனரே. ஜடம் மாதிரி நிக்காதீங்க, கையை தட்டி தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி நீர் சமாதானக்காரனரே. உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். சொல்லுங்க, நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதானக்காரனரே. சொல்ல ஒவ்வொரு வாயம் சொல்லுதா, தூக்கி தூக்கி. ஆமென். சர்வ வல்ல
சமாதானக்காரனரே. ஆமென். மரித்து போன அந்த லாசரை அன்று தேடியே இயேசு வந்தீரே. மரித்து போன அந்த லாசரை அன்று தேடியே உங்க வாயின் வார்த்தையால் புது ஜீவன் வந்தது. உங்க வாயின் புது ஜீவன் வந்தது. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி ஆமென் ஆமென் சமாதானக்காரனரே. என்னை தூக்கி தூக்கி ஆமென் ஆமென் வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி ஆமென் ஆமென் காரணரே. சிலுவையில் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. சிலுவையில் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. ஆனால் உயிரோடு எழுந்தீரே. அந்த எதிரியை ஜெயித்தீரே. ஆனால் உயிரோடு எழுந்தீரே. அந்த எதிரியை ஜெயித்தீரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதானக்காரனரே. சொல்லுங்க, என்னை தூக்கி 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 ஓ எஸ் லார்ட். என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. ஆமென் ஆமென். என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதானக்காரனரே. உயிரோடு இந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே ரட்சகர். சொல்லுங்க, நீர் ஒருவரே. ஆமென் ஆமென். எல்லாம் சரி. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதானக்காரனரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதானக்காரனரே. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி ஆமென் ஆமென். ஓ என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. அவரை புகழ அப்பா புகழ கொண்டாடுங்க. ஆமென் ஆமென். காரணரே சொன்னபடி உயிர் எழுந்தார். சொல் தவறானம் இயேசு. அல்லேலூயா ஆனந்தமே அன்பர் இயேசு உயிர் எழுந்தார். அல்லேலூயா. சந்தோஷமா? எஸ். ஆமென். glory. சந்தோஷமா? சொன்ன
சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். சொல் தவறானம் இயேசு சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். சந்தோஷமா கையை தட்டி அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்த எதற்காக? உனக்குள்ளும் எனக்குள்ளும் வந்து வாசம் பண்ணும்படியாக. கையை தட்டி அவர் உயிர்த்தெழுந்தார். சொன்னபடியே நமக்குள்ள வந்துட்டாருங்க. கையை தட்டி ஆமேன் சொல்லி ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி ஆமேன். நன்றி அப்பா, எங்களுக்காய் உயிர்த்தெழுந்தவரே, எங்களுக்காய் பாதாளம் வரை சென்றவரே, எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, கையை தட்டி ஆமேன் 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 ஆமேன். இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே ஒரு விஷயம் கூட துதிக்கிறோம், மனதார நன்றி செலுத்துகிறோம், மனதார நன்றி செலுத்துகிறோம். அவர் உயிர்த்தெழாவிட்டால் சபையே கிடையாது, விசுவாசமே கிடையாது. பேதுரு அழகா சொல்றார், கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் நம்முடைய விசுவாசம் விருதான். ஸ்தோத்திரம். செத்து போனதாகவே ஸ்தோத்திரம் இருந்திருந்தால் ஸ்தோத்திரம், சபையே இங்க இல்லைங்க, நமக்கு ரட்சிப்பே இல்லை. ஸ்தோத்திரம். இன்னைக்கு அநேக பரிசுத்தவான்கள் என்று சொல்லி உலகத்துல வாழ்ந்து கடந்து போனாங்க, அந்த கல்லறையெல்லாம் இன்னைக்கு மூடி இருக்குது. ஸ்தோத்திரம். நீங்கள் நான் ஆராதிக்கிற தெய்வத்தின் கல்லறை இன்றைக்கும் திறந்து இருக்கிறது. ஆமென் ஹல்லேலூயா. அவர் கல்லறை அடக்கி வைக்க முடியவில்லை. ஸ்தோத்திரம். அவர் சொன்னபடியே பல பாடுகள் பட்டு கொலை செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்திருப்பேன் என்று சொன்னார். அதை செய்து முடித்தார். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி மரணத்தின் கூரை உடைத்தவராக, பாதாளத்தின் கூரை ஜெயித்தவராக அவர் இன்றைக்கு உயிரோடு எழும்பி இருக்கிறார் என்று சொன்னால் அது உனக்காக எனக்காக மட்டுமே. கையை தட்டி ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கின்றோ, ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கின்றோ. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கின்றோ, ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கின்றோ. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கின்றோ. பாதாளம் வென்றவரே, பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கின்றோ. மரணத்தை ஜெயித்தவரே, எல்லாரும் ஆராதனை செய்கிறோ. பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. இன்னொரு செவிட அல்லேலூயா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா,
அகிலத்தை ஆள்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அகிலத்தை ஆள்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. எல்லாம் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. ஓசன்னா அவர் வெற்றி சிறந்தார் அர்த்தம். கையை தட்டி வெற்றி சிறந்த ஆண்டவரை, நல்ல எஸ் பிதாவாகி தேவனை, குமாரனாகி தேவனை, பரிசுத்த ஆவியான தேவனை, ஆண்டவரே நாங்கள் உமக்கு மனதார நன்றி செலுத்துகிறோம். உம்மை வாழ்த்தி வணங்குகிறோம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், இந்த காலை நேரத்தில், இந்த அதிகாலை நேரத்தில் எங்களோடு பிரசன்னராக இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா, தொடர்ந்து மீதியான நேரம் முழுவதும் ஆண்டவரே விட உயிர் தெழுந்த வல்லமையினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி ராஜா, இந்த ஆராதனை எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் ஆராதனையை கடந்து போய் உலகத்தின் கடைசி வரியந்தும் பூமியின் கடைசி வரியந்தும் நாங்கள் உமக்கு சாட்சியாய் நிற்க ஆண்டவர் நீர் அனுகிரகம் செய்கிறார். தொடர்ந்து கரத்திரங்களை என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படும். தொடர்ந்து நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.